Hey everyone, Assalamu alaikum and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நான் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ண vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் இந்தியா டு சிங்கப்பூர் வரப்போ ஃப்ரைடே தான் எங்களுக்கு ஃப்ளைட். அதே மாதிரி இந்த டைமும் ஃப்ரைடே தான். பட் திஸ் டைம் திருச்சி கிடையாது, சென்னை டு சிங்கப்பூர். அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. அந்த வேளை ஜும்மா ப்ரேயர் முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வந்தோம். வெஜ் மீல்ஸ் அண்ட் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன். ட்ராவல் பண்ணுறதுனால ஃபுட் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு 11 o'clock மேலே தான் எங்களுக்கு ஃப்ளைட். பட் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டா போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாம். அதே மாதிரி வீக்கெண்ட் டைமாக இருக்குது, நிறையா டிராஃபிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். நாங்கள் ஊர்லேருந்து சென்னை கொஞ்சம் முன்னாடி வர வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. சென்னை கிட்ட வந்தோடனே கொஞ்சம் ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. நாங்கள் 6:30 போல் சென்னை ரீச் ஆயாச்சு. 7 o'clock போல் ஏர்போர்ட் கிட்டேயும் போயிட்டோம். ஸ்டில் நமக்கு ஃப்ளைட்டுக்கு ரொம்ப டைம் இருக்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் போல் அங்கேருந்து நாங்கள் கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயருக்கு போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ் கூட நிறையாவே இருந்துச்சு. அங்கே இருக்கிற இந்த குட்டி ஷாப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே எக்கச்சக்கமான ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சுன்னு ஒழுங்காக நோட் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. வாஃபிள்ஸ், ஐஸ்கிரீம், சாட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கட்டி ரோல்ஸ், அப்புறம் பிரியாணி, இன்னும் என்னென்னமோ இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இதே நம்ம நார்மல் டைமில் வந்திருந்தால் இங்கே நிறையா ஃபுட் வாங்கி சாப்பிட்ருக்கலாம். இப்போ நான் ட்ராவல் பண்ணுறதுனால லைட்டாக இந்த பன்னீர் டிக்கா ரோல் மட்டும் வாங்கி சாப்பிட்டு டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு 8:30 போல் ரீச் ஆனோம். இன்னும் நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே வந்திருந்தால் ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த மால் பார்த்துருக்கலாம். பட் டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்லேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ண போகிறது. ஒரு 3 years பேக் நான் சிங்கப்பூர் டு சென்னை வந்திருக்கேன். பட் இப்போ தான் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் கிளம்புறது. அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு. இங்கே திருச்சி ஏர்போர்ட் மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் நமக்கு செக்இன், இமிக்ரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டிங் ஏரியாவில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ளைட் போர்டிங் டைம் வந்தோன்னே ஃப்ளைட் போர்ட் பண்ண கிளம்பியாச்சு. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறது. இதுக்கு முன்னாடிலாம் நான் ஸ்கூட், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ அப்படிங்கிற ஸ்மால் ஃப்ளைட்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்ஸ் எதுலேயுமே இந்த மாதிரி இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்லாம் இருந்ததே இல்லை. இப்போ தான் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃப்ரண்ட் ரோலே தான் எங்கள் சீட்டு, அதனால லெக் ஸ்பேஸ் செம்ம ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. டைம் ஒரு 11:30 இருக்கும். அப்போ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ண டேட் வந்து June 13. கரெக்டாக இதுக்கு முதல் நாள் June 12 தான் ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் ஆச்சு. அதுவும் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரம்க்கு அப்புறமே. அதனால இந்த டேக் ஆஃப் அப்போ அந்த இன்சிடென்ட் தான் மைண்டுக்கு வந்துச்சு. அப்புறம் நம்ம ஃப்ளைட் பற்றி பார்க்கலாமா? ஃப்ளைட்டுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப இந்த மாதிரி நிறையா ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சு. நம்ம வேணும்னா அங்கேருந்து எடுத்து வந்துக்கலாம். பட் உள்ளேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்பரேட்டாக ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்க. அதை நம்ம இங்கே சைடில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் ஆடியோ நமக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டை பற்றி பார்ப்போம். ட்ராவல் பண்ணி 1 hour கழிச்சு நமக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து வெஜ் சூஸ் பண்ணோம். அதனால எங்களுக்கு வெஜ்ஜில் இருக்கிற ஃபுட் எல்லாமே கொடுத்தாங்க. இதில் வந்து தயிர் வடை, டெசர்ட்டுக்கு இந்த சாக்லேட் கேக், அப்புறம் ஒரு கப் கர்டு இருந்துச்சு, அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் காஃபிக்கு போடணுன்னா நம்ம மில்க் பவுடர் இருந்துச்சு, அப்புறம் பன் இருந்துச்சு, அதுக்கு பட்டரும் இருந்துச்சு, அப்புறம் க்யூட்டாக இந்த மாதிரி பாக்கெட்ஸில் 3 பப்படம் போட்டு இருந்துச்சு. அப்புறம் மெயின் ஃபுட் என்னென்னா சாம்பார் சாதம் செம ஹாட்டாக இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ், கட்லரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ் சர்வ் பண்ணாங்க, ஆரஞ்ச் அண்ட் ஆப்பிள். நான் வந்து ஆப்பிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சாம்பார் சாதம் டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்துச்சு. அது கூட 2 சைடிஸ் இருந்துச்சு. நான் வேறு பன்னீர் டிக்கா ரோல் தான் சாப்பிட்டேனா, அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இல்லை. இது சாப்பிட்டோன்னா செம ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நம்ம சிங்கப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆக போகிறோம். அதை நம்ம இந்த இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எதுக்கிட்ட இருக்கோம் அப்படிங்கிறதையும். அதனால் நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன், எதுக்கிட்ட இருக்கோம், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். நம்ம 11:15 அந்த மாதிரி ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம 11:30 தான், கொஞ்சம் 15 minutes டிலேவாக தான் டேக் ஆஃப் ஆச்சு. பட் நாங்கள் ஏர்லியாகவே சிங்கப்பூர் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட நினச்சா 15 minutes டிலேவாக டேக் ஆஃப் ஆகணும்னால கொஞ்சம் லேண்டிங்கும் 15 minutes டிலேவாக இருக்கும் அப்படின்னு. பட் ஆக்சுவல் லேண்டிங் டைமை விட நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃப்ளைட்டில் ஃப்ரண்ட்டில் தானே உட்காந்துருந்தோம். அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு
நெக்ஸ்ட் இமிக்ரேஷன் ஒர்க்குக்கு போனோம். நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற இமிக்ரேஷன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம லக்கேஜ்க்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கொஞ்சம் ஃப்ளைட்லேருந்து சீக்கிரமே வந்துட்டோம். அதனால் இமிக்ரேஷன் ஒர்க்கும் சீக்கிரமாக முடிச்சாச்சு. பட் லக்கேஜ் வேறு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி செம்ம டயர்டாகிடுச்சு. அப்புறம் லக்கேஜையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. லாஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் வந்தப்போ இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம கிளம்பியாச்சு. அதனால் இந்த டைம் எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஃபாலை பார்க்க மேலே வேறு லெவல் ஏறி வந்தாச்சு. பார்க்கவே செம்ம கிராண்டாக இருந்துச்சு. அப்படி இந்த கிளிம்ஸை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். நம்மள மாதிரியே அங்கே நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டாக்ஸி சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மார்னிங் 7 o'clock ஆகிடுச்சு. மொதல் நாள் நாங்கள் 11 o'clock போல் எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே 7 o'clock ஆகிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு 20 minutes அந்த மாதிரி ஆகும். கொஞ்ச நேரத்தில் எங்கள் டாக்ஸியும் வந்துருச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் என்னோடய இந்தியா டு சிங்கப்பூர் ட்ராவல் இருந்துச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.